Hiriyanam Movachayanam Molo Ye Savvasahunam पंच परमेष्ठी भगवान की जय। आचार्य कुंड कुंड भगवान की जय। आचार्य गुरुवर्षी विद्यासागर महाराज की जय। पूजाजो सर महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। விபீஷணன் கஹா சேர் அனுமானுக்கும் விபீஷணனுக்கும் இடையில் வார்த்தாலாபம் நடக்கிறது. ரெண்டு பேருக்கு இடையில வார்த்தாலாபம் நடக்கிறது. விபீஷணனிடம் அனுமான் சொல்றாரு, ஏங்க நீங்க சொல்லக்கூடாதா ராமரிடம், அண்ணனிடம் சொல்லக்கூடாதா, இது மாதிரி அநியாயமான காரியங்களை செய்கிறாரு, இதனால நியாயத்துக்கு விரோதமாக செய்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுனால அவருடைய பேருக்கு கெட்டு போகுது, இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு விபீஷணன் சொல்றாரு, சகோதரரே, நான் என்னுடைய அண்ணனுக்கு, அதுவும் பெரிய அண்ணனுக்கு அநேக முறை பலவிதமான திருஷ்டாந்தங்கள் மூலமாக, உதாரணங்கள் மூலமாக புரிய வைத்தேன். ஆனால் அவர் கொஞ்சம் கூட மசியவில்லை, அதாவது கொஞ்சம் கூட அவருக்கு பிரபாவம் அதனால இல்லை. எந்த தினத்திலிருந்து சீதை இங்கு வந்தார்களோ அந்த தினத்திலிருந்து என்னை அவர்கள் பேசுவதை கூட நிறுத்திவிட்டார். நான் நீங்கள் சொல்வதனால் இன்னொரு முறை முயற்சி செய்து பார்க்கிறேன். ஆனால் அவருடைய பிடிவாதம் விடுபடுவது கடினம். இன்று 11வது நாள் ஆகிறது. சீதை அன்னம் பானி தண்ணீர் எல்லாம் தியாகம் செய்து அது தன்னுடைய கணவனையே நினைத்து கொண்டு இருக்கிறாள், மூழ்கி இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். அனுமான் இப்பொழுது என்ன பண்றார், சரி சொல்லிட்டு அந்த சீதை இருக்கக்கூடிய உத்தியாவனத்தை நோக்கி போகிறார். அவர் தூரமாக இருந்தே சீதையை, மகாசதி சீதையை சோகத்தில் பார்க்கிறாள். அவள் சந்தப்தத்து, அதாவது வேதனையோடு கண்ணீர் சிந்தி கொண்டு அவர்கள் இருக்கிறாங்க, அமர்ந்திருக்கிறார். ரொம்பவும் பலவீனமான நிலையில் இருக்கிறார். அனுமான் சிந்தனை செய்தாரு, என்ன நினைக்கிறாரு, இந்த மகாசதி ரூபம், அந்த அழகு இருக்குது, ரொம்ப கிரேட் அப்படி சொல்றோமே, சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் இவர்கள் சோக கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது, மகாலட்சுமியே, சாக்ஷாத் மகாலட்சுமியே, தாமரை மீது அமர்ந்த லட்சுமியே இங்கு அமர்ந்திருப்பது போல் இருக்கிறது. ஸோ நான் என்னுடைய முயற்சி செய்து சக்தியை பயன்படுத்தி இவர்களை சீக்கிரமாக ராமரிடம் எடுத்து செல்வேன். ஸ்ரீராமரையும் சீதையையும் பிரிந்து இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. அதனால காரிய சாதனம் எது, இப்பொழுது இந்த காரியத்தை சித்தி செய்ய வேண்டும். நான் இந்த சித்தி செய்வதற்காக என்னுடைய உயிரே போனாலும் நான் விட தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்றார். சீதையை கொண்டு சென்று ராமரிடம் சேர்க்க வேண்டும், அதற்காக என் உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். இப்படி மனதில் சிந்தனை செய்து கொண்டு அனுமான் ரொம்ப பிரசன்ன வடிவமாக ரொம்ப ஸ்லோவா மந்தமாக சீதையிடம் செல்கிறார். அவர் சீதையிடம் கொஞ்சம் தூரம் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவரு சீதை என்ன பண்றாங்க, எதிரில் ஸ்ரீராமருடைய முத்திரை மோதிரத்தை அதை அவர் எதிரில் விழும்படி விட்டு ஒளிந்து கொள்கிறார். ஸோ திடீரென்று ஏதோ விழுகிறதுன்னு அப்பதான் சீதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஸ்ரீராமருடைய முத்திரை மோதிரம் அவருடைய கண்ணில் படுகிறது. பண்ண உடனே சீதை ரொம்பவும் உடனே சந்தோஷம் அடைஞ்சிடுச்சு. ராமருடைய முத்திரை மோதிரம், கையில போட்டிருந்த மோதிரம்
உடனே புல்லரித்து போகிறது. உடனே எழுந்து சென்று அதை தன்னுடைய இதயத்தில் அதை எடுத்து தன்னுடைய இதயத்தில் அணைத்துக் கொள்கிறார். கண்களில் கண்கள்ல ஒத்திக்கிறாங்க, இதயத்துல வச்சுக்கிறாங்க அந்த மோதிரத்தை. திடீரென்று சீதை பிரசன்னமாகிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க அப்படின்னு அங்க பணியாள் இருக்காங்களே, தூது பெண்கள், பணியாள் பெண்கள் பார்த்த உடனே தசானனுக்கு செய்தி அனுப்புறாங்க. உடனே போய் சொல்லிடுறாங்க, இது மாதிரி சீதை இப்ப திடீர்னு சந்தோஷம் ஆயிட்டாங்க அப்படின்னு, ரொம்ப பிரசன்னம் ஆயிட்டாங்க அப்படின்னு சமாச்சாரத்தை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தசானன் உடனே நம்மளுடைய விருப்பம் நிறைவேறிவிடும் அப்படின்னு நினைச்சு அந்த தூது பெண்ணுக்கு தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்த ரத்தினம் முதலான மாலைகளை கைட்டி கொடுக்குறாரு. பிரதான் சந்துஷ்டி செய்கிறார். ஏன்னா அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. யாராவது நல்ல செய்தி கொண்டு வந்தாங்கன்னா தன் கழுத்துல இருக்கிறது, கையில இருக்கிறது ஏதாவது ஒரு பொருளை அவர்களுக்கு பரிசாக கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த ரத்தினம், அந்த மாதிரி மாலை இதெல்லாம் கைட்டி அவங்ககிட்ட கொடுத்து சந்தோஷப்படுத்துறாரு. உடனே மந்தோதரியிடம் செல்றாரு. எல்லா பெண் ராணிகளையும் கூப்பிட்டு, தசானன் சீதையிடம் செல்லுங்கள், இப்பொழுது சீதை சந்தோஷமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சீதையிடம் தன்னுடைய பட்ட ராணி எல்லாரையும் அனுப்பிச்சிருக்கிறார். அதே மாதிரி சீதை இருக்கிற அந்த ராணிகள் அவங்க மந்தோதரி தலைமையில நேரா அங்க எல்லாரும் போறாங்க, சீதையிடம் போடுறாங்க. போயிட்டு சீதையை பார்த்து சொல்றாங்க, ஏ சகோதரி, இன்று நீ மிகவும் சந்தோஷமாக இருப்பதை கேட்டு எங்களுக்கும் சந்தோஷமாகிறது. உனக்கு இந்த 3 லோகத்துக்கும் சாமியான தசானனை சீக்கிரமாக அங்கீகாரம் செய்து தேவர்களுக்கு சமமான போகத்தை அனுபவி அப்படின்னு அந்த பட்ட மந்தோதரி சொல்றாங்க. இதை கேட்டு சீதை ரொம்பவும் கோபம் வந்து மந்தோதரியை பார்த்து சொல்றாங்க, ஏ ஸ்கை மூவர், ஏ கச்சரி, இன்று என்னுடைய பிராண ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமரிடம் இருந்து நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அதனால் நான் இன்று சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மந்தோதரி என்ன நினைக்கிறாங்க, ஏகாதசி திவசமே சரி அன்னஜல்ல கிரகன், இத்தனை நாள் 11 நாளா இவங்க அன்னம் தண்ணிலாம் எதுவும் சாப்பிடாம இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதோ பித்தம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது, அல்லது வாயு தோஷம் ஏதோ ஒண்ணு, வாயு கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அது போயிட்டு அதனால இவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாம பேசாம கூட திடீர்னு ராமரிடம் செய்தி வந்தது, எனக்கு நல்ல செய்தி வந்ததுன்னு யாருங்க தாங்க ராமர்கிட்ட இருந்து என்ன செய்தி வந்தது, என்ன பித்து பிடித்து விட்டதோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் அதை எப்படி சொல்றது, அவனுக்கு பித்து பிடிச்சிடுச்சு, அவனுக்கு என்ன ஆச்சு, சாப்பிடாம இருந்ததுனால அவனுக்கு லூஸ் ஆகி போயிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. அப்பொழுது சீதையை அதை புரிந்து கொள்கிறார். ராமரிடம் முத்திரை மோதிரத்தை கொண்டு இங்கு போட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பொழுது ஒரு வினா எழுப்புகிறார். ஏ பந்து, ஏ சகோதரனே, ஏ உறவினரே, நான் இந்த சமுத்திரத்தின் நடுவில் அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான காட்டில் கணவனை இழந்து சோகத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு என் மீது வாசல்யத்தை அதாவது வாசல்யம், அன்பை காமிக்கக்கூடிய பந்து வேற என்னுடைய சுவாமியிடமிருந்து இந்த முத்திரை மோதிரத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் சீக்கிரமாக வெளியில் எல்லோருக்கும் தரிசனம் தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது பித்து பிடிச்சின்னு போயிடுச்சு அதனால இப்படி சொல்லுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவன் என்ன சொல்றா, யார் இந்த முத்திரை மோதிரத்தை கொண்டு இங்கு போட்டார்களோ அவர்கள் சீக்கிரம் விரைவில் வெளிப்பட்டு எனக்கு தரிசனம் தர வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது அனுமான் சீதையினுடைய இதை கேட்டு தூணின் மறைவில் இருந்து நேராக சீதையின் முன் வருகிறார். அப்புறம் உடனே அவர் தன்னுடைய சகோதரன் பாமண்டலனுக்கு சமமாக சீதையை நினைக்கிறார். இப்போ சகோதரனுக்கு சமமாக அவர் வந்துக்கிறாருன்னு. அப்புறம் அனுமான் தன்னுடைய பூர்ணமான பரிச்சயம் கொடுக்கிறார். நான் யாரு என்னன்னு ராமர் சொன்ன செய்திகளையும் சீதையிடம் சொல்றாரு. ராமர் என்ன சொன்னாரோ, என்ன செய்தி அனுப்பினாரோ அதையும் சொல்றாரு. பிறகு கை கூப்பி சொல்றாரு, ஏ மகாசதி,
ஸ்ரீராமர் சொர்க்கத்து விமானத்துக்கு சமானமாக அழகான அரண்மனையில் தங்கியிருக்கிறார். அவர் ஒன்றும் காட்டுல கிடையாது. இப்பொழுது இந்த நிலைமையில அவர் எங்க இருக்கிறாரு? ஒரு அழகான அரண்மனையில தங்கி இருக்கிறாரு. அது எப்படி இருக்கிறது? தேவலோகம் போல இருக்கிறது. ஆனால் உங்களுடைய நினைவு காரணமாக அவர் எந்த ஒரு விஷயங்களிலும் ஈடுபாடு இல்லாமல் போகங்களில் எதிலுமே அவர் தியாகம் செய்து உங்களை மட்டுமே கவனத்தில் கொண்டு அதிலேயே சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு வசதிகளுக்கு கம்மி கிடையாது. நல்லா இருக்கிறாங்க, நல்ல அரண்மனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். அனுமானை பார்த்த உடனே அங்கு இருந்த சாமியினுடைய, அதாவது தன்னுடைய ராமருடைய செய்தியை கேட்டு சீதை மிகவும் ஆனந்தம் அடைந்தார். பரவாயில்ல, ராமர் காட்டுல கிடையாது, தனியா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறார், அரண்மனையில் இருக்கிறார் சொல்லிட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்க. அப்ப சொல்றார், ஏ பந்து, ஏ உறவினரே பந்து, நான் என்னுடைய அசுப கர்ம உதயத்தினால துக்கமயமான மகா கடலில் மூழ்கி இருக்கிறேன். அசுப உதயம், கர்ம உதயத்தினால துக்கமயமான கடலில் மூழ்கி இருக்கிறேன். உங்களுடைய வாயிலிருந்து என்னுடைய கணவர் நன்றாக இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு எனக்கு பரம ஆனந்தம் வருகிறது. இதற்கு கைமாறாக நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அனுமான் மிகவும் வினயத்தோடு வணக்கம் செய்து சொல்றாரு, ஏ ஜகத் பூஜ்யமா, ஜகத் பூஜ்ய தேவி, உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு பரம ஆனந்தம் வந்துவிட்டது, இதை விட என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு, சொல்றாரு. அப்ப சீதை சொல்றாங்க, ஏ பந்து, நீங்கள் இந்த யாராலையும் அணுக முடியாத இடத்திற்கு எப்படி வந்தீர்கள்? ராமர் எப்பொழுது எங்கே பார்த்தீர்கள்? ராமரை எப்பொழுது எங்கே பார்த்தீர்கள்? லக்ஷ்மணன் யுத்தத்திற்காக சென்றாரே, அவர் திரும்பி ஜெயித்து வந்தாரா? ராமர் உங்களுக்கு என்ன செய்தியை சொல்லி, அல்லது இந்த செய்தியை சொல்லி அவர் முனியாகி விட்டாரா, இன்னும் சாவகாசத்துல இருக்கிறாருன்னு கேட்கிறான். இந்த மாதிரி நீ போய் சீதையிடம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு அவர் முனியாகி விட்டாரா, இல்லது இப்பொழுதும் அவர் நன்றாக இருக்கிறாரா, சம்சாரத்தில் இருக்கிறாரா, என்னுடைய பிரிவு காரணமாக அவர் உடல் அதாவது மெலிந்து போய் அதனால இந்த முத்திரை மோதிரம் தானாகவே கையில் இருந்து வீழ்ந்து விட்டதா, அல்லது அவர் கைட்டி கொடுத்தாரா? இப்பொழுது ராமர் பற்றிய பரிச்சயம் எனக்கு தேவை. ஆனால் ராமர் இப்பொழுது பற்றி எப்படி உங்களுக்கு ராமருடன் நட்பு வந்தது? என்னுடைய சித்தத்தில் எழக்கூடிய இத்தனை விதமான விகல்பங்களையும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், என்னுடைய சந்தேகத்தை நிவாரணம் செய்யுங்கள் அப்படின்னு அவங்க சீதை சொல்றாங்க. அனுமான் கை கூப்பி நிவேதனம் செய்கிறார், ஏ தேவி, சூரிய ஆச என்ற கத்தி கிடைத்ததுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் இருக்கும்போதே அந்த கத்தி அவரிடம் கிடைத்தது. அந்த வீர லக்ஷ்மணன் அதை அடைந்த பிறகு அதனை பிரயோகம் செய்து கரதூஷன் மற்றும் அவனுடைய மகன் சம்புவையும் வதம் செய்தான். அப்போது லக்ஷ்மணன் கரதூஷனிடம் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடைவெளியில் நீங்கள் அந்த தசானனுடைய கபடமான சிங்கநாதத்தை கேட்டு ராமர் தன்னுடைய சகோதரனுக்கு ஏதோ கஷ்டம் வந்துவிட்டது என்பதை புரிந்து ஜடாயுவை உங்களுக்கு துணையாக வைத்துவிட்டு அந்த சண்டைக்கு சென்றார். இந்த இடைவெளியை நீங்கள் தனியாக இருப்பதை பார்த்து அந்த பலபூர்வமாக உங்களை தன்னுடைய விமானத்தில் வைத்து அழைத்து கொண்டு தசானன் இங்கு வந்துவிட்டான். லக்ஷ்மணன் அங்கு போகும்போது ராமர் உடனே நன்றாக சண்டை போட்டு கொண்டிருப்பதையும் அது எந்த கஷ்டம் இல்லை என்பதையும் புரிந்து கொண்ட ராமர் உடனே லக்ஷ்மணனால் திருப்பி அனுப்பப்படுகிறார். அவர் யுத்த கஷேத்திரத்தில் இருந்து திரும்பி வந்து அந்த குடிலை பார்க்கும்போது நீங்கள் இல்லாமல் மிகவும் கவலை அடைகிறார், வியாக்குலம் அடைகிறார்.
அதிகமாக துக்கம் அடைகிறார். அங்கே இங்கே சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் ஜடாயு என்ற அந்த பக்ஷி மரணத்தின் கடைசி நேரத்தில் இருக்குவதை பார்த்து அதற்கு நமோகார மந்திரத்தை சொன்னார். அது பிறகு அது இறந்து விட்டது. அங்கு ரணசேத்திரத்தில் விராதிதன் துணையோடு கரதூஷனையும் வதம் செய்து லக்ஷ்மணன் சீக்கிரமாக வெற்றி பெற்று திரும்பி வருகிறான். குடிலில் ஸ்ரீராமருடைய அழுகை சத்தம் கேட்டு அது மிகவும் கவலை அடைகிறார். விராதித்தன் இருவரும் தைரியம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பிறகு கொஞ்சம் காலம் கழித்து வானர வம்சத்தினுடைய ராஜா சுக்ரீவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. அதை ஸ்ரீராமர் நீக்குகிறார். அதனால சுக்ரீவன் திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்தை பெறுகிறார். அதனால சுக்ரீவன் உடைய அரண்மனைக்கு இவர்கள் எடுத்து சென்றார்கள். இவர்கள் 2 பேரும் எல்லாம் போயிருக்கிறாங்க. அந்த ஸ்ரீராமர் அங்கு அந்த சுக்ரீவனுடைய தலைநகரில் இருக்கிறார். அவர்களுடைய அழைப்பின் பெயரில் நான் ஸ்ரீபுரத்திலிருந்து கிஹி கந்தபுரம் வந்தேன். கிஹி கந்தபுரத்தில் ராமர் மற்றும் லக்ஷ்மணனுடைய நிவாசம் இருக்கிறது. அங்கு ராமரை பார்த்து நான் சந்தோஷம் அடைந்தேன். ராமனுடைய கட்டளை ஏற்று அதன் காரணமாக இங்கு வந்திருக்கிறேன். இங்கு வருவதற்கு முன்பு தசானன் இங்கு வித்யாமயமான ஒரு கோட்டையை அமைத்திருந்தான். அதை நான் உடைத்து நொறுக்கி உள்ளே வந்திருக்கிறேன். தசானன் யுத்தம் செய்வது நல்லது இல்லை. அதனால் நீங்கள் இதை புரிந்து கொண்டு ஸ்ரீராமரிடம் சீக்கிரமாக உங்களை எடுத்து செல்வேன். அதனால நீங்கள் ஒண்ணு யுத்தம் பண்றது தசானனோடு நல்லது இல்லை. அதனால் உங்களை இங்கிருந்து நானே என்னுடைய விமானத்தில் ராமரிடம் அழைத்து சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வரலாறு முழுவதும் சொன்னாரு. இதை முழுவதும் கேட்டு சீதை ரொம்ப சந்தோஷம் வந்துட்டாங்க. ஹே கவித்வஜன், என்னுடைய பிராணநாதர் சங்கத்தில் உங்களை போல அதாவது சாகசம் நிறைந்தவர், பராக்கிரமசாலி, தீர வீரர், வினயவான் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். உங்களை மாதிரி வீரன், சூரன், அதுக்கப்புறம் பராக்கிரமி, வினயவான் எத்தனை பேர் நீங்கள் என்னுடைய ராமரின் அருகில் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை அங்கிருந்து மண்டோதரியும் இதை எல்லாவற்றையும் நடந்ததை பார்த்து கொண்டிருக்கிறாள். மண்டோதரி அவங்க ராணிகள். மண்டோதரினே அனுமானை பற்றி அவளும் புகழ்கிறாள். அவள் சொல்கிறார், இவர் யார் தெரியுமா? அஞ்சனி மற்றும் பவனஞ்ச என்னுடைய மகன். அஞ்சனிக்கும் பவனஞ்சனுக்கும் மகன் இவர். எங்களுடைய மருமகன். எங்கன்னா மருமகன்னா அந்த இவனுடைய பொண்ணுதான் கட்டிக்கிறார். இவரு அவங்க கரதூஷனுடைய பொண்ணு கட்டியிருக்கிறதுனால எங்களுக்கு மருமகன். யுத்தத்தில் இவர் பல முறை லங்கேஸ்வரருக்கு அநேக முறை உதவி செய்திருக்கிறார். பரதக்ஷேத்திரத்தில் இவருக்கு இணையாக சூர வீரர்கள் கிடைப்பது ரொம்பவும் கடினம். ஆனால் ஆச்சரியம் என்ன என்றால், இவர் சாதாரண ஒரு பூமியில் நடக்கக்கூடிய வித்யாதரராக இருந்து கொண்டிருவர் இப்படி பலசாலி சூரவீரனாக இருந்து சாதாரண ஒரு மனிதனுக்கு தூதுவனாக வந்திருக்கிறாரே, இதுதான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்றார். உடனே அனுமான் சொல்றாரு, நீங்கள் இவர் யார் தெரியுமா? உடனே சீதை பார்த்து சொல்றாரு, இவர் யார் தெரியுமா? இவர் ராஜா மயனுடைய புத்திரி. மயனுடைய ராஜாவுடைய புத்திரி, தசானனுடைய பட்டத்து ராணி. ஆனால் இவள் தசானனுக்கு தூதுவலாக வந்திருக்கிறார். தூதனாக இங்கு வந்திருக்கிறார். இவளுடைய பிரயாசத்தினால் அதனுடைய பிரசாதத்தினால இவர் தேவர்களுக்கு சமமான சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மண்டோதரி, நீங்கள் சரியான காரியத்தை ஏன் செய்யவில்லை? அதாவது உங்களுடைய கணவனை இதுபோல் தவறான காரியத்தை செய்வதை ஏன் தடுக்கவில்லை? ஆனால் நீங்கள் அவருக்கு அனுமோதனை செய்கிறீர்கள். உங்களுடைய பிராணவல்லவன், அதாவது கணவன், இந்த விஷமயமான போஜனத்தை உண்ணும் போது ஏன் தடுக்காமல் அதை தடுக்காமல் இருக்கிறீர்கள்? இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பரஸ்திரியை அபகரணம் செய்து வந்ததை
அனுமோதனை செய்வதோடு அவனுக்கு தசானனுக்கு தூதுவனாக வந்திருக்கிறீர்களே, இது ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு அனுமானும் கேட்கிறார். இத அர்த்த சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு, நீங்கள் அர்த்த சக்கரவர்த்திக்கு மகிஷினா ராணியாக இருக்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது வெறும் மகிஷி எருமையாக வந்திருக்கிறீர்கள். நீங்க அர்த்த சக்கரவர்த்திக்கு மகிழ்ச்சினா ராணியாக இருக்க வேண்டியவர்கள், ஆனால் இப்பொழுது வெறும் எருமை போல நிற்கிறீர்கள் அப்படின்னு அனுமான் சொல்றார். அவ்வளவுதான். அனுமானுடைய இந்த வச்சனத்தை கேட்டு, உக்ர வச்சனத்தை கேட்டு மந்தோதரிக்கு தீவிரமான கோபம் வருகிறது. அவர் சொல்கிறார், ஓஹோ, உங்களுடைய பேச்சு இருக்கிறது மிகவும் தீக்ஷணமாக இருக்கிறது, விஷம் கக்குவதாக இருக்கிறது. நீ ராமருடைய தூதுவானாக இங்கு வந்திருக்கிறீர்கள், ஆனால் லங்கேஸ்வரனுக்கு இது தெரியாது. உங்களுக்கு இது நல்லது கிடையாது. நீங்கள் மரணத்தின் பிடியில் வந்திருக்கிறீர்கள். தசானன் மற்றும் சுக்ரீவன் விதாதர்களுக்கு தலைவராக நீங்கள் சேவை செய்து கொண்டிருந்த நீங்கள் சாதாரண ஒரு பூமியில் நடக்கக்கூடிய பூமி கோச்சரிக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதே நீங்கள் மரணத்தின் பிடிக்கு வந்துவிட்டீர்கள் என்பதை புலப்படுத்துகிறது. ஆனால் இது உங்களுக்கு யோகியம் கிடையாது. இப்படி மண்டோதரி திரும்பி சாடுறா. நீ மரணத்துக்கிட்ட வந்துட்ட, நீ அதனால இப்படி பேசுற நீ அப்படின்னு சொல்ற. மண்டோதரியின் மூலம் பேசிய அந்த பேச்சை கேட்டு அனுமான் அபமானம் அடைவதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சீதை மிகவும் கோபம் அடைந்தாள். ஏ மண்டோதரி, நீ அதிகம் பேசுவதால் என்ன லாபம்? என்னுடைய கணவர் பற்றி நீ இவ்வளவு தூற்றுகிறாய். அவர் ராமர் மற்றும் அவருடைய சகோதரர் அனுமான் கூட இந்த சமுத்திரத்தை கடந்து சீக்கிரம் இங்கே வருவார்கள். அவர்கள் யுத்தத்தில் உன்னுடைய கணவரை சீக்கிரமாக உயிர் இறக்க செய்வார்கள். நீ விதவையாகி அழக்கூடிய நேரம் அருகில் இருக்கிறது. நீ அவனை மரணம் அடையணும்னு சொல்லி அவன் கணவன் மரணம் அடைவதற்கான நேரம் நெருங்கி விட்டது. நீ விதவையாகி அழக்கூடிய நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் அப்படின்னு சீதையும் கடுமையாக பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தசானனுடைய மற்ற ராணிகள், அவங்க அப்போ எல்லா ராணிகளும் வந்துக்கிறாங்க. என்னடா இது எல்லாரும் அனுப்பிச்சுக்கிறாரு. இத்தனை பேரு 18,000 ராணிகள் லைன்ல கூட்டமா வந்துக்கிறாங்க. உடனே அந்த ராணிகளுக்கு எல்லாம் கோபம் ஆயிடுது. என்னடா இது, என் கணவர்களை சீக்கிரம் இறந்து விடுவான்னு சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு சீதையை அடிப்பதற்காக எல்லா ராணிகளும் ஓடி வருகிறார்கள். உடனே அனுமான் நடுமத்துல பூந்து அந்த ராணியை, அந்த சீதையை கிட்ட நெருங்காமல் எல்லாருக்குமே அவனுடைய முயற்சியை தோல்வி அடைய செய்கிறார். யாரும் கிட்ட நெருங்க முடியல. உடனே இந்த ராணிகள் குரோதத்தின் காரணமாக தசானனிடம் செல்கிறோம், நாங்கள் எங்களுடைய கணவனிடம் போய் செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புறப்பட்டு போயிட்டாங்க. அனுமான் சீதைக்கு நமஸ்காரம் செய்து அப்புறம் சொல்றாரு, தோபர்மா, நீங்க ஆகாரம் எடுக்காமல் இருப்பது நல்லது இல்லை, உடனே நீங்கள் உணவு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சீதை உடனே தன்னுடைய இது நியமம் இன்று முடிவடைந்தது, நாளை எதுவரை செய்தி வரவில்லையோ அதுவரை உணவு அருந்துவதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நாளை இப்ப செய்தி வந்துடுது, நல்ல செய்தி வந்துடுது கணவனிடம் இருந்து நினைச்சு, சரி இந்தோட விரதம் முடிவடைவதுன்னு நினைச்சு அவங்களும் உணவை எடுத்துக்கொள்கிறார்கள். அனுமான் அங்கிருந்து புறப்பட்டு விபீஷணனுடைய அரண்மனைக்கு போய் அங்கே உணவு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து விட்டு சீதையிடம் திரும்பி வர்றார். அவர் அனுமான் சொல்றாரு, ஏ தேவி, நீங்கள் அதிகமாக வீணான டைம் எடுத்துக்கிறதுக்கு நல்லது கிடையாது. நீங்கள் என்னுடன் புறப்படுங்கள், உங்களை என்னுடைய விமானத்தில் அழைத்து கொண்டு சீக்கிரமாக ராமரை தரிசனம் செய்ய வைக்கிறேன். இந்த உங்களை ஆனந்தத்தில் பார்க்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சீதை சொல்றாங்க, ஏ பந்து, உங்களுடைய இந்த வேண்டுகோள் நல்லதுதான், உயர்ந்ததுதான். ஆனால் என்னுடைய கணவனுடைய ஆணை இல்லாமல் நான் எப்படி உங்களுடன் வருவது? நீங்க என்ன ஆண்டவர் கேட்டு வந்தீங்களா? நான் எத்தனை வருத்தமானு கேட்டு வந்தீங்களா? என்ன சொல்ல போறீங்க? நீங்க எப்படி நான் உங்களுடன் வருது? என்னுடைய கணவர் என்ன சொன்னாரு?
அது மாதிரி உங்களை அழைத்து வர சொன்னாருன்னா பரவாயில்ல, ஆனா அவர் ஒன்றுமே ஆணையே கொடுக்கலையே. அவர் சொல்லாமல் நான் எப்படி உங்களிடம் வருவது? இது யோகியம் கிடையாது. துஷ்ட தசானன் அவன் அப்படியே வந்தாலும் துஷ்ட தசானன் உங்களுக்கு உபதிரவம் கொடுக்க முடியும். அதனால் நீங்க உங்களை தடுக்க முடியும். அதனால் இங்கிருந்து சீக்கிரமாக நீங்கள் திரும்பி செல்லு, அந்த ராமரை பார்த்து விஷயங்கள் சொல்லிவிடுங்கள். இங்கு டைம் செலவு பண்றது சரியில்லை, வீணாக்குவது சரியில்லை அப்படின்னு திருப்பி அனுப்புறார். அப்பொழுது ராமர் भी विवश हो जाए इस हेतु सीता ने अपनी அவருக்கும் தன்னுடைய நான் நன்றாக இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்த சீதை தன்னுடைய அவர் கேட்டுக்கொண்டது மாதிரியே தன்னுடைய தலையில் இருந்து சூடாமணியை கழட்டி அனுமானிடம் கொடுக்கிறார். அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சீதையோடு நடந்த சம்பாஷணம், ஏதாவது வார்த்தைகளை தனியாக இருந்தபோது என்ன பேசினாங்களோ, இந்த இடத்துல இந்த பேசுனீங்க, இந்த இடத்துல இந்த பேசுனீங்க, ஸோ அந்த பேச்சு உரையாடலை அப்படியே ஒப்பிருக்கிறார். ஸோ இது மாதிரி என்கிட்ட சொன்னார், நான் இது மாதிரி சொன்னேன், இந்த இடத்துல கூட சொல்ல, அது மாதிரி 2-3 உரையாடலை அவருக்கு சொல்ல ஏன் கேட்டீங்கன்னா, இது இப்போ இதை சொன்னீங்கன்னா அவருக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம், வேற யாரும் கிடையாது. அதனால அவர் என்கிட்ட என்ன சொன்னார், நான் என்ன சொன்னேன், அந்த பேச்சை அப்படியே சொல்றார். இதை அவரிடம் கூறுங்கள்னு. கிருபேஷே, கிருபை கருணைக்காரரே, கருணை உடையவரே, நீங்கள் சீக்கிரமாக புருஷோத்தமர் ராமரிடம் சென்று திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அனுமானும் உடனே அங்கிருந்து புறப்படுறதுக்கு தயாராகிறாரு. அவரை சீதையை வணங்கி விட்டு அவரு புறப்படுறாரு. சீதாவினுடைய கணவனுடைய முதிரை தன்னுடைய கைகளில் அவள் போட்டுக்கொள்கிறார், சீதை போட்டுக்கொள்கிறார், ஆனந்தம் அடைகிறார். ஆனால் அங்கே தசானரிடம் சென்று இது மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்களுடைய ராணிகள். இது மாதிரி ஸ்ரீராமனுடைய தூதுவனாக நம்மளுடைய மாப்பிள்ளை அனுமான் வந்திருக்கிறாரு, அவர் லங்கையை இது மாதிரி எங்களை அவமானப்படுத்தினாரு அப்படின்னு செய்தி சொன்ன உடனே அவருக்கு கோபம் வருது. தசானன் என்னுடைய மாப்பிள்ளையா இருந்ததுன்னு இப்படி காரியம் பண்ணியா, சீக்கிரம் சேனையை கூப்பிட்டு சீக்கிரம் அவரை கைது பண்ணி இங்க எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றாரு. கைது பண்ணி கொண்டு வான்றார். அடிக்க சொல்ல கைது பண்ணி வான்றாரு. சுவாமியினுடைய ஆதேசத்தை கேட்டு அங்கிருந்த வீரர்கள் அனுமான சேனை அங்க உடனே அனுமான் கிட்ட ஓடுறாங்க. எங்க இருக்கிறாரு, அவர் அங்கதான் பாருங்கன்னா சீதை அப்ப பார்த்துட்டு திரும்பி வர்றாரு. உடனே எல்லாரும் போயிட்டு அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஸோ அனுமான் நெருங்கி வந்த உடனே அவரோட சண்டை வருது. அனுமானும் என்ன பண்றாரு, அவரோட ஆயுதம் எல்லாம் இல்லாம ஸோ அந்த சேனைகளை தன்னுடைய கைகளாலும் கால்களாலும் உதைக்கிறாரு. வச்ச உடனே எல்லாரும் ஓடி போய் விழுறாங்க. தூரம் அந்த ஒரு மரத்தை பிடுங்கி எடுக்கிறாரு. பிடுங்கி எடுத்து அதை ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களை சுற்றி அடிக்கிறார். ஸோ சில பேர் போயிட்டு அந்த அடிக்கப்பட்ட வேகத்துல போய் பாறை மேல விழுந்து உயிரை தியாகம் பண்ணிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க அடி தாங்க முடியாம. இப்படி அந்த இடத்தையுமே அந்த உத்தியாவனத்தையே அந்த உபவனத்தையே சின்ன பின்னம் ஆகிறார், நஷ்டம். ஸோ அப்புறம் அங்கிருந்து விஷால காய் அங்க இதுவை அங்கிருந்து வெளியில போய் அந்த உபவனத்துல இருக்கக்கூடியதை பார்த்து சண்டை நடக்கிறது செய்தி அங்க போகுது. உடனே மேகவாகனன் அவனுடைய அனுமான் இது தசானனுடைய ஆள் இருக்காங்களே, மேகவாகனனும் இந்திரஜித் மகனும் ஒரு பெரிய சேனையை எடுத்து கொண்டு வராங்க. ஸோ மேகவாகனும் புண்ணைன்னு நினைக்கிறேன். இந்திரஜித்தும் மேகவாகனனும் சேனையோடு அனுமானுக்கு சண்டை நடக்குது. அனுமானிடம் அந்த கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால சண்டை நடக்கிறது. இந்திரஜித் என்ன பண்றாரு, அனுமானை நாகபாசனத்தினால கட்டி தசானன் முன்பு கொண்டு வந்தார். நாகபாசனம் அது அப்படியே போயிட்டு அம்ப விட்ட உடனே அப்படியே பாம்பு மாதிரி போய் சுத்திக்கும், அவங்களதான். ஸோ அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அசைக்க முடியாது, கையை ஆற்ற முடியாது. ஸோ அது மாதிரி நாகபாஷணம் சொல்லுவாங்க. நாகபாசாவில் கட்டி எடுத்துன்னு போயிட்டு அந்த தசனன் நிறுத்துறாங்க. தசானன் பூர்வத்திலே முன்பே அதிகமான கோபத்தில் இருக்கிறார். அவர் இப்பொழுது அனுமானை என்ன சொல்றாரு, உடனே அவர் கை இரும்பு சங்கிலியால் கட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே உடனே இவர் எல்லாருமே அவன் கை காலு எல்லாத்தையுமே இரும்பு சங்கிலியில கட்டிட்டாங்க. இவர் இந்த சாம்ராஜ்யத்தினுடைய துரோகி,
அதனால் இவர் கொல்ல தகுதியானவர் அப்படின்னு சொல்றாரு, உக்ரகமா சொல்றாரு. அனுமானவனை சிரித்து கொண்டே சொல்றாரு, யார் கொல்லப்பட வேண்டியவர்கள்? இன்னும் சில நாட்களில் நீங்கள் கொல்லப்படுவது உறுதி. ராமர் மற்றும் லக்ஷ்மணன் அருகிலேயே இருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் இந்த விசாலமான சேனையை எடுத்துக்கொண்டு இங்கு வருவார்கள். அவர்களை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த மனிதன், மூட மனிதன் அமிர்தமான ஆகாரத்தை திருப்தி அடையாமல், அதாவது ஆகாரம் அமிர்தமான ஆகாரம் இருக்கிறது, ஆனா அதை சாப்பிட்டு திருப்தி அடையாமல் விஷத்தை எடுத்து குடிக்கிறானோ, அதை போல நீ 18,000 மனைவிகளோடு ராணிகளோடு இருந்த போதும் திருப்தி அடையாமல் பரநாரி இன்னொருடைய மனைவியை சீதையை மீது ஆசை கொள்வது விஷத்தை சாப்பிட்டு மரணத்தை அடைவதற்கு சமமாக இருக்கிறது. ஆனால் எது நடக்குமோ அதை தடுக்க யாரால் முடியும்? அதனால விநாச காலத்தில் புத்தி விபரீதமாக போகிறது. ஏ தசானன், நீ ராஜா தசானனுக்கு நீ ராஜன் தசானன் உன்னுடைய குலத்தையே கலங்கப்படுத்தி விட்டாய். நீ உன்னுடைய தந்தைக்கு கூப்புத்திரன் கெட்ட மகன் என்பதை நிரூபித்து விட்டாய். ஆகையால உன்னுடைய ராட்சச வம்சத்தையே நீ முழுமையாக நாசம் செய்ய போகிறாய் அப்படின்னு அனுமானும் உக்ர வம்சமாக பேசுறார். இதை கேட்டு இன்னும் தசானனுக்கு கோபம் அதிகமாகிறது. அப்ப அங்கங்கள சொல்றாங்க, இந்த துஷ்டன் விரைவில் மரணம் அடைய போகிறோம் என்ற பயம் இல்லாமல் இப்படி பேசுகிறான். இவனுடைய இரு கைகளையும் கால்களையும் நல்லா சங்கிலியில போட்டு கட்டுங்க, திடமாக கட்டி இவனை ஊர் முழுக்க நகரம் முழுக்க சொல்லுவாங்கல்ல, கைதியில ஏத்துங்க. அது மாதிரி சம்பூர்ண நகரமே அவமானப்படுத்துவதை பண்ணிட்டு தான் அப்புறம் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கழுதை மேல ஏற்றி ஒன்று கையில கட்டி விலங்குல போட்டு நகரத்தை சுத்தி காமிச்சிட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சுவாமினா மர்ம நகரம், அதனால கொஞ்சம் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறார். உடனே சுவாமியினுடைய கட்டளையை கேட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் சங்கிலியெல்லாம் எடுத்துன்னு வராங்க. சங்கிலிங்களும் பெரிய சங்கிலியெல்லாம் போட்டு எடுத்துன்னு வராங்க, கட்டி இது பண்றதுக்கு. உடனே அந்த அனுமான் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த சங்கிலி எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து அவர் ஆகாயத்தில் மேலே போயிடுறார். எப்படியா கட்டுறீங்க பார்க்கலாம்டான்னு சொல்லிட்டு அப்படியே உடச்சு தள்ளிட்டு அவர் ஆகாயத்துல மேலே போடுறாரு. அப்படியே எகிரி குச்சி மேலே போறாரு. அப்புறம் பதாகாதசி நகரம் அப்புறம் என்ன பண்றார், தன்னுடைய கால்களினால அங்க இருக்கக்கூடிய அரண்மனை மகள்கள் எல்லாத்தையும் எட்டி வச்சு எல்லாத்தையுமே நஷ்டம் பண்றார். அவ்வளவு பலசாலியா இருக்கிறாரு. ஸோ அதுதான் வஜ்ரம் மாதிரி இருக்குது உடம்பு. அப்புறம் என்ன பண்ண முடியும் அவரு? ஸோ ஒரு வச்சாலே அந்த மாளிகையை தூள் உடைகிற மாதிரி உதைக்கிறாரு, நஷ்டம் பண்றாரு. ஸோ அங்க அங்க இதை பார்த்து கொண்டு அவர்கள் கவனிக்கிறார். என்ன பண்றதுன்னு புரியல. हनुमान की लोगे सिंकालसी आभंत होने की समाचार सुनकर இது மாதிரி சீதைக்கு செய்தி போது லங்காவிலிருந்து வந்த வீரர்கள் அனுமானை சிறைபிடித்து சென்று விட்டார்கள் கேட்டவுடனே அவள் மிகவும் வேதனை அடைகிறாள், துக்கம் அடைகிறாள். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு தோழி சொல்ற வேலைக்காரி தாசி வேலை செய்யக்கூடிய தாசி வஜ்ரோதரி என்ற பெண்ணு சொல்றாங்க, ஏ தேவி, நீங்கள் வீணாக சோகம் அடையாதீர்கள். அவர் மகா பலசாலி அனுமானை அவர்கள் கட்டி எடுத்துக்கொண்டார்களே தவிர இப்பொழுது அவர் விடுதலை அடைந்து ஆகாயத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் அங்கு இருக்கக்கூடிய மாளிகைகளை எல்லாவற்றையும் உடைத்து கொண்டிருக்கிறார். அதனால அனுமான் சௌக்கியமாக திரும்புவதற்காக அங்க நேரம் அறிவுறதா போயிடுவார்னு சொல்றாரு. அதுக்கு மாதிரி உடனே சீதை அனுமான் சீக்கிரமாக ராமரிடம் சென்று சேர வேண்டும் சொல்லிட்டு சுப ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ற அங்கிருந்தே மற்றும் புஷ்பாஞ்சலி சமர்ப்பணம் செய்கிறார். அனுமான் சீக்கிரமாகவே என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உடச்சிட்டு அங்கிருந்து லங்கா சுந்தரிக்கு சமீபம் எங்க தன்னுடைய வீரர்கள்லாம் வச்சிருந்தாங்களோ அங்க போயிடுறாரு. ஸ்ரீலங்கா லங்கா விட்டுட்டு அங்க போறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷத்தோட அங்கிருந்து எல்லாரையுமே வீரர்களை கூட்டு கொண்டு மறுபடியும் கிஹி கந்தபுரம் போய் சேர்ந்துறார்.
மார்க்கத்துல அநேக வனம், உபவனம், நகர், கிராமத்தை எல்லாமே தாண்டி கொண்டு கிகி கந்தபுரத்தை போய் அடைந்த உடனே ராஜா சுக்ரீவனிடம் லங்கையில் நடந்த எத்தனை விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. பிறகு ராமரிடம் போய் சேர்றாரு. ராமரை பார்த்து நமஸ்காரம் செய்கிறார். அனுமகன் சீதாவை பற்றிய செய்திகளை, குஷல செய்திகளையும், அவர் சொன்ன செய்திகளையும், அந்த சூடாமணியையும் அவரிடம் சமர்ப்பணம் செய்கிறார். சீதாவினுடைய எல்லா ரகசியமயமான விஷயங்களை எல்லாமே ஒன்று ஒன்றாக சொன்னது எல்லாமே அனுமான் ஸ்ரீராமரிடம் சொல்லு கேட்கிறாரு. அனுமானுடைய எல்லா விதத்தையெல்லாம் கேட்டு ஸ்ரீராமருக்கு நிச்சயமாகிவிட்டது, நம்மளுடைய சீதை இன்னும் நன்றாக இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கை வந்தது. அனைத்தையும் கேட்டு, ஆனாலும் அவளுக்கு உயிரோடு இருக்கிறார், ஆனால் இப்படி 11 நாளா சாப்பிடல, உடம்பு இதுவாயிடுச்சு, காட்டுல இது மாதிரி தங்கி இருக்கிறாங்க, இது மாதிரி சுத்தி இவர்கள் தொல்லை பண்றாங்க, இது எல்லாமே கேட்டு இவருக்கு அழ ஆரம்பிச்சிடார். ஓன்னு கத்துறாரு. இப்பொழுது என்னுடைய சீதைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் தான் வந்தது, என்னால் இது மாதிரி இவ்வளவு கஷ்டம் வந்தது, அரண்மனையில் இருக்க வேண்டியவர் எப்படி எல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆறாரு. அப்போ இப்படி ஆட ஆரம்பிச்சிட்டாரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கிட்ட அவருக்கு தைரியத்தை சொல்றாரு. சரி, நீங்க சீக்கிரமாக சோகத்தை தியாகம் பண்ணுங்கள், நம்ம சீக்கிரமாக இப்பொழுதே லங்கா சென்று அவனை ஒரு கை பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்கிருந்த சுக்ரீவனிடம் சொல்றாரு, கந்தபுரபதி சேர்ந்த நாட்டு நகரத்து அதிபதியே, நீ தூர திருஷ்டி உனக்கு நல்ல, அதாவது எதிர்காலத்தை பற்றி அறியக்கூடியவன், நீ பாமண்டலனுக்கு சந்தேசத்தை, அதாவது செய்தி அனுப்பு, நாங்கள் சீக்கிரமாகவே புறப்பட வேண்டும், தசானன் நகரத்திற்கு நாங்கள் செல்வதற்கு அவசியமான ஏற்பாடுகளை செய், கடல் பயணம் செய்தால் நல்லது, அப்படி கடல் பயணம் செய்வதற்கு கப்பல் அது மாதிரி கிடைக்கவில்லை என்றாலும் நாங்கள் எங்களுடைய புஜத்தினாலே நாங்கள் நீந்தியே லங்காவை அடைந்து விடுவோம் அப்படின்னு வரக்க சொல்றார். உன்னால் ஏற்பாடு செய்ய நாங்க போனோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்றார். அதாவது நீங்க வேணாம்பா, நீங்க நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்கள் லக்ஷ்மணன் சொல்றதை கேட்டு அங்கே சிங்கநாதம் அங்க ஒரு சிங்கநாத் அப்படின்ற வித்யாதர் சொல்றார், நீங்கள் இவ்வளவு புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் இருந்து ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம், நாங்கள் எப்படி உங்களை தனியாக அனுப்பி விடுவோமா? அதனால நாங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யவே விரும்புகிறோம். அனுமான் லங்காவில் செய்த உபத்திரம் காரணமாக தசானன் மிகவும் கோபம் அடைந்திருப்பான், அவன் எங்களை கொல்லுவதற்காக முடிவு செய்திருப்பான், ஆகையால் எங்களுக்கு மரணம் நிச்சயமாகிறது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு இன்னொரு ஜாம்பவந்தன் ஒருத்தர் சொல்றாரு, அரே நீ என்ன இப்படி பேசுகிறாய், கோழை போல பேசியிருக்கிறாய், அவனால் நம்மளுக்கு சீக்கிரம் மரணம் வந்துடும் சொல்றையே, இது கோழைத்தனமாக இருக்கிறது. அங்கு தசானன் உண்மையிலே அங்கு பயம் அடைந்திருப்பான், இந்நேரம் அவனுடைய அநியாயத்திற்காக அவனுக்கு மரணம் கிடைப்பது நிச்சயமாகிவிட்டது. நம்மளுடைய படை என்ன குறைவானதா? இங்கே கணபதி, அங்கதன், நலன், நீலன், பாமண்டலன், மந்தரன், அஸ்வனி, அர்ணவன், முருகேந்திரன், அனுமான், சந்திரஜோதி, வஜ்ரதிஷ்டி, சுக்ரீவன், விராதிதன் போன்ற அநேக பலசாலி பராக்கிரமசாலி மகாராஜாக்கள், அதாவது ஆள்கள் இருக்கிறார்கள். இந்த முறை இந்த யுத்தத்தில் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள், நீ ஒன்றும் பயப்படாதே அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றாரு. இப்படி வித்யாதரர்கள் அங்க தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் இதை கேட்டு ரொம்ப கோபம் அடைகிறார்கள். தாமசரூபி தம்சே பரியாப்த தேக்கர் உங்க யதார்த்த அபிப்பிராயம். ஸோ இப்படி அவர்களுடைய முகம் மாறுகிறது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள் உடனே விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் கோபம் வந்துடுச்சுன்னு சுக்ரீவன், விராதிதன் மற்றும் அனுமான் முதலானவர்கள்
பராக்கிரமசாலி வித்யாதரர்கள் உங்களோட விஷாலமான சேனையோடு நாங்கள் வருகிறோம் சொல்லிட்டு உடனே எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாருமே உடனே புறப்படுவோம்னு பலவிதமான ஆயுதங்களை ஏற்பாடு செய்யுங்கள், லங்கைக்கு போவதற்கான சமயத்தை முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது. சுபதிதி, அது ஒரு நல்ல திதி பாக்குறாங்க. அப்போ மார்கசீஷ மாசம் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி சூரிய உதயத்துல அவங்க எல்லாருமே புறப்படுறாங்க. நல்ல சகுனம் பார்த்து எல்லாருமே லங்கையை நோக்கி படையெடுக்கிறாங்க. எல்லா வித்யாதரர்களும் பலவிதமான வாகனங்கள்ல ஏறிக்கொண்டு தன்னுடைய விதமான சின்னத்தோடு கூடிய கொடியோடு அவர்கள் எங்க போறாங்க? பலேந்திரபுரம்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ராஜா சமுத்திரனோடு யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. யாரோ படையெடுத்துன்னு வரவுடனே அங்க ராஜா தடுக்கிறாரு. ஏன் இந்த நாட்டுல தாண்டி போக கூடாதுன்னு உடனே அவரோட சண்டை நடக்கிறது. மகாவீர் நலுக்கோ யுத்த உவா. நலன் போய் சண்டை போடுறாரு அந்த சமுத்திரனோட. அப்பொழுது நலன் ராஜா இந்த சமுத்திரன்ற ராஜாவை தோற்கடித்து ராமரிடம் கொண்டு நிறுத்துகிறார். அப்பொழுது ராமர் அவரை விடுதலை செய்துவிடு அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை செய்யறாரு. ராஜா சமுத்திரன் என்ன பண்றாரு? சத்யஸ்ரீ, கமலா, குணமாலா, ரத்னசூடா அப்படின்ற தன்னுடைய 4 பெண்களையும் லக்ஷ்மணனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறார் உடனே. அதுக்கப்புறம் ததனந்திரம் ராமர் விஷாலமான படையை எடுத்துக்கொண்டு அப்படியே போறார். ஸ்ரீபேலபுரம் நகரத்துக்கு போறாரு. அங்கு ராஜா சுபேலனுடைய சண்டை நடக்கிறது. அங்கே அவரையும் ஜெயித்து அக்ஷய நாமக் வனத்தில் ராத்திரி தங்குறாரு. அக்ஷய என்ற பேருடைய காட்டுல போய் தங்குறாரு. காலை எழுந்த உடனே அங்கிருந்து பிரயாணக்கர் அம்சபுரத்தை அடைகிறார்கள். அம்சபுரத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ராஜா அம்சரதனோடு யுத்தம் செய்து அவர்களையும் வெற்றி கொள்றாங்க. சரி, அங்க வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் இன்னும் பாமண்டலனுக்கு செய்தி அனுப்பிச்சுமே. இன்னும் பாமண்டலன் தூதுவன் அனுப்பிச்சாங்க, இன்னும் செய்தி வரவில்லை. அதனால இன்னும் அங்க வெயிட் பண்றாங்க. 8 நாளைக்கு அங்க அம்சபுரத்திலேயே பாமண்டலனுக்காக தங்கியிருக்கிறாங்க. புஷ்ப அதிகாரி ஜஹாம்பி ஜாத்தி. அதனால என்ன சொல்றாரு? புண்ணிய அதிகாரி. புண்ணியத்தை உடையவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அப்படி அதனால இங்க ராமர் லக்ஷ்மணர் புண்ணியசாலிகள். அதனால எங்க போனாலும் அவங்களுக்கு ஜெயிச்சு கிடைக்கும். அதனால போகி சாமக்கிரி. போக பொருளுக்கான சாமக்கிரிகளுக்கும் அவர்களுக்கு கிடைக்கிறது. எங்க போனாலும் அங்க சண்டைக்கு போறாங்க, அங்க ஜெயிக்கிறாங்க, அங்க பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அங்க அவர்களுக்கு எல்லா வைபவமும் கிடைக்கிறது. இப்படி படையோடு ராமரும் லக்ஷ்மணரும் சமீப ஆனேக்கு சமாச்சார் சுன்கர் தசானன் அத்தியந்த குரோதகுவா. இது மாதிரி ராமரும் லக்ஷ்மணரும் படை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய அருகில் விட்டார்கள் செய்தியை கேட்டு தசானனுக்கு கோபம் வரும். உடனே அவனுடைய கட்டளையை கேட்டு மாரிச்சி அப்படின்னு அவனுடைய மந்திரி மற்றும் அந்நிய சாமானிய சிற்றரசர்கள் ஆயுதங்களை ஏந்தி சுவாமிக்கு அருகில் வராங்க. தசானனை வணங்கி சொல்றாங்க, நமஸ்காரம் விபீஷணனே கஹா. தசானன் கோ பிரணாம் கர் விபீஷணனே கரா. இப்போது எல்லாருமே யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. மாரிச்சி அதுக்கப்புறம் பல விதமான சிற்றரசுகள்லாம் அங்க இது மாதிரி நம்மளுடைய நகரத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு அவங்களும் தயாராகிறாங்க. அப்பொழுது தசானனை வணங்கி விபீஷணன் சொல்றாரு, ஏ பிரபு, இந்திரக்கு துல்லிய ஆப்கி उज्ज्वल कीर्ति समस्त पृथ्वी पर विकीर्ण हो रही है. சொல்றாரு, ஏ பிரபு, அண்ணனப்பா சொல்றாரு, உங்களுக்கு சமமாக யார் இருக்கிறார்கள்? இந்திரனுக்கு சமமாக உங்களுடைய புகழ் 4 திக்குகளிலும் பூமியில் பரவி இருக்கிறது. இந்த பரநாரிக்கு நிமித்தத்தினால், இந்த பரநாரியினுடைய நிமித்தத்தினால் சன நேரத்தில் மேகரேகா சதுஷ்ய, அது மேகத்தை போல नष्टम अடைந்து விடுகிறது. नाल श्री राम किसी भी दृष्टि से आपसे न्यून नहीं है.
इसलिए उनसे युद्ध ना कर सीता को तत्काल उनकी समीप सादर भिजवा दे. அதனால உங்களுடைய புகழ் இப்படி இருக்கிறது, அது கொஞ்ச நேரத்திலேயே மேகத்தை போல அழியக்கூடாது. ஸ்ரீராமரும் உங்கள் அந்த நோக்கிலும் உங்களுடைய குறைந்தவர் கிடையாது. அதனால் அவரிடம் யுத்தம் செய்ய வேண்டாம், சீதையை உடனேயே அவரிடம் அனுப்பி வையுங்கள், ஆதரவோடு அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. पर पिता दशानन की मनोवृद्धि समझकर इंद्रजीत विभीषण से कहने लगे, अहो धात, आप निधांत भीरु है, जो युद्ध से भयभीत हो रहे हैं, सूरवीर की एक शोभा नहीं देते. நான் தசானனுடைய மனத்தினுடைய இதை புரிந்து கொண்டு அவனுடைய மகன் இந்திரஜித் சொல்றாரு விபீஷணனிடம், விபீஷணன் சித்தப்பா தானே, தந்தையே, இது மாதிரி நீங்கள் போரை கண்டு பயப்படுகிறீர்கள், யுத்தத்தை பார்த்து நீங்கள் பயப்படுவது நல்லது அல்ல, சூர வீரனாக இருப்பவர்களுக்கு இது சோபை தருவதில்லை அப்படின்னு அவனுடைய இந்திரஜித்து சொல்றான், அண்ணமையும் சொல்றான். विभीषण சொல்றாரு, हे पुत्र, इस प्रकार उद्धार व्यक्त कर तू अपने घर में लगी अग्नि को शुक्र ईंधन ढाल रहा है. ஸோ விபீஷணன் கிட்ட சொல்றாரு, ஏ மகனே, நீ இப்படி பேசி ஏற்கனவே நெருப்பு பிடித்திருக்கிறது வீட்டுல, அது நம்முடைய வீட்டுல வீட்டுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவது போல கட்டை போடுவதை போடுகிறாய் நீ. इस स्वर्णमयी लंका को लक्ष्मण की तीक्ष्ण बाणों से भस्मीभूत होने के पूर्व सीता को श्री राम की समीप पहुंचा दो. இந்த தங்கமயமான ஸ்வர்ணமயமான லங்கா அவ்வளோ அழிச்சு வச்சிருக்கிறார். ஸ்வர்ணமயமான இலங்கை லக்ஷ்மணனுடைய கூர்மையான ஆயுதத்தினால் எரிந்து சாம்பலாவதற்கு முன்பாக சீதையை ஸ்ரீராமரிடம் அனுப்பி வை. சீதா ராட்சச வம்சி ரூபி சர்வோம் கி மிலிமே விஷநாசக் பூட்டி சதுஷ்யகை. இந்த சீதை இருக்கிறாங்களே, ராட்சச வம்ச வடிவமான சர்வத்தினுடைய இதுல பொந்துல வந்திருக்கக்கூடிய விஷத்தை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு நினைச்சுக்கோ. ராட்சச வம்சி வித்யாதரோங்கி சர்வநாஸ் கர்த்தேங்கி. இது கருடன் மாதிரி வந்திருக்கிறது இந்த சீதை. அதனால இந்த பாம்புகளை விழுங்குவதற்கு வந்திருக்கிறது. அதனால இந்த ராட்சச வம்சத்தையே சர்வநாசம் செய்வதற்காக வந்திருக்கிறார் சீதை என்று புரிந்துகொள். तुम्हारी पिता की बुद्धि विपरीत हो गई थी, तो वे उसे यहाँ ले आया. உன்னுடைய தந்தைக்கு புத்தி விபரீதமானதுனாலதான் தனக்கு தானாகவே இது மாதிரி நெருப்பு கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கின மாதிரி சீதையை கொண்டு வந்து இங்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கோபமா இவரும் சொல்றாரு. इंद्रजीत प्रति विभीषण की कठोर वचन सुनकर दशानन क्रोधित हो गया. இப்படி இந்திரஜித்துக்கு விபீஷணன் சொன்ன இந்த கடுமையான வச்சனத்தை கேட்டு தசானனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. उसने इंद्रजीत से कहा, एक दुष्ट चित्त विभीषण मेरे ही अंग होकर तुझसे प्रतिकूल हो गया है. और इंद्रजित பாஸ் சொல்றாரு, இந்த துஷ்ட சிந்தனை மனமுடைய விபீஷணன் என்னுடைய அங்கமாக இருந்த போதும் இன்று உனக்கு விரோதமாக ஆகிவிட்டார். இசே தற்கால லங்காசே நிஷ்காசித் கதே. இவரை உடனாகவே இந்த ஸ்ரீ லங்காவிலிருந்து வெளியேற்றிவிடு. அகர் एक लंका से लंका में रहेंगे तो शायद मैं इसकी वध कर बैठूंगा. இவரை முதல்ல இலங்கையிலிருந்து அனுப்பிச்சு விட்டுரு. சப்போஸ் நீ அனுப்பல, அவர் இங்கே இருந்தார்னா அவர் என்னாலே கொல்ல முடியும். அதனால நானே அவனை கொன்று விடுவேன், என் சகோதரனை நானே கொல்லக்கூடியவனாக விடுவேன் அப்படின்னு சொல்றார். विभीषण ने कहा, क्या मैं रत्न श्रावक का पुत्र नहीं हूँ? मुझसे इस प्रकार कहते आपको लज्जा नहीं आई? விபீஷணன் சொல்றாரு, நான் மட்டும் என்ன ரத்ன அவங்க அப்பா பேர் ரத்ன ஸ்ராவகனுடைய மகன் இல்லையா? இதை சொல்வதற்கு உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு அண்ணனு கேட்கிறார்.
நானும் தானே அதாவது எங்க அப்பா மகன், அதனால எனக்கும் உரிமை இருக்கிறது. உனக்கு இப்படி என்னை விட்டு வெளியேற்ற சொல்வதே, நான் என்ன எங்க அப்பாவுக்கு மகன் இல்லையா? இப்படி உனக்கு சொல்றதுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு அண்ணனை பார்த்து கேட்கிறேன். इतनी अगर प्रतिशोध के भावना से उत्तप्त होकर विभीषण ने अपनी 30 अक्षयणी सेना तथा अपनी पक्ष के मित्रों के साथ लेकर श्री राम की सहयोग हेतु हंसपुर के लिए प्रस्थान किए. சரி, அவ்வளவுதான். இந்த மாதிரி இது சொல்லிட்டாரு, என்னை வெளியேற்றுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே விபீஷ்ணன் தன்னுடைய 30 அக்ஷோனி சேனா, அவருடைய என்னென்ன சேனை இருக்குதோ அவருக்குன்னு அந்த படை 30 அஷ்டோனி சேனாவை எடுத்துக்கொண்டு தனக்கு நண்பர்கள் தன் பக்கம் இருப்பவர்களை எல்லாரையுமே கூட்டு கொண்டு அவர் அங்கிருந்து ஸ்ரீலங்காவில இருந்து புறப்பட்டு உடனே ராமரிடம் போய் சேர்றார். எங்க? ஹம்சபுரத்துக்கு போய் அங்க போய் சேர்றாரு. विभीषण को ससैन्य आया सुनकर समस्त वानर वंश अत्यंत भयभीत हुआ. श्री राम तथा लक्ष्मण तत्काल अपनी धनुष बाण लेकर सावधान हो गए. शीघ्र ही विभीषण की दूत श्री राम के समीप आया एवं उन्हें प्रणाम कर विनती करने लगे. ஸோ விபீஷணன் படையோட வர்றாரு, அவங்களோட இவ்வளவு பேர் வராங்க, 30 அசைனி சேனை வருது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற வானர படைகளுக்கு எல்லாமே, வானர படைகள் இவ்வளவு பெரிய படை வருதுன்னு சொல்லிட்டு பயம் அடைஞ்சிடுறாங்க. அதாவது தசானன் தான் அனுப்பிச்சிருக்கிறாரு தம்பியை நினைச்சுக்கிறாங்க. அப்பொழுது ராமரும் லக்ஷ்மணரும் உடனே தங்களுடைய பானத்தை எடுத்து யுத்தம் செய்வதற்கு தயாராகி விடுகிறார்கள். ஆனால் உடனே விபீஷணனுடைய ஒரு தூதுவன் ராமரின் அருகில் அவரை நமஸ்காரம் செய்கிறான். ஏ தேவனே, என்னுடைய சுவாமி விபீஷணன் தசானனுக்கு பல விதத்தில் புரிய வைத்தார். சீதையை திரும்பி உங்களிடம் அனுப்பும்படி கூறினார். ஆனால் தசானன் அவருடைய ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இப்படி 2 சகோதரருக்கும் இடையில் விரோதம் ஏற்பட்டது. அதனால சீதையை இவர் சொன்ன விபீஷணன் அனுப்ப சொன்னாரு. ஆனால் அண்ணன் கேட்கவில்லை, தசானன் கேட்கவில்லை. அதனால் 2 சகோதரருக்கு இடையில் விரோதம் வந்தது. இப்பொழுது விபீஷணர் தன்னுடைய அண்ணனை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக வந்திருக்கிறார், உங்கள் திருவடியில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு சுமதி என்றும் கூடிய மந்திரன் சொல்றாரு, சத்ரு கா கியா விஸ்வாஸ், கதாச்சித் தசானன்னே கபட்டக்கர் இசே பேஜாஹோ. அப்போது அந்த மந்திரி என்ன சொல்றாரு, சுமதி என்ற மந்திரி, என்னது விரோதி, அவர் விரோதியினுடைய சகோதரன், அவர் மீது எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? ஒருவேளை தசானன் கபடமாகவே இவர்களை இங்கு அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றார் மந்திரிக்கு. மந்திரி சுமதி मदी समुद्र ने असहाय मदी को मस्तक हिलाकर कहा, दोनों भ्रातों में विरोध अवश्य हुआ होगा, क्योंकि विभीषण நீதிவான் தயாவான் ஏவம் தர்மாத்மா ஹை. அப்போது இன்னொரு மந்திரி மதி சமுத்திரன் சொல்றாரு, தலையை அணைச்சு, இல்லை நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. என்றால் 2 நண்பர்களுக்கும் இடையில் விரோதம் வருவதற்கான சூழ்நிலை இருந்திருக்கிறது. ஏனென்றால் விபீஷணன் நீதிவான், தயாவான், தர்மாத்மா. அவர் ஸ்ரீராமரிடம் ஒருபோதும் கபடம் செய்ய வந்திருக்க மாட்டார். அவர் தன்னுடைய சத்ரு பிராதா ஹோனேக்கு காரன், தன்னுடைய சகோதரன் விரோதமாக ஆனது காரணமாக தும் ஐசே ககரேஹோ, அவனுடைய சகோதரன் விரோதமானதுனால நீ என்ன சொல்லிட்ட, விபீஷணனையும் அப்படிதான் நினைக்கிற, ராவணன் மாதிரியே நினைக்கிற. उसमें कोई युक्ति नहीं है, क्योंकि भिन्न भिन्न प्राणियों की कर्मोदय भिन्न भिन्न होता है. அதனால தசானன் மாதிரியே விபீஷணன் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் வேறு வேறு பிராணிகளினுடைய கர்ம உதயம் வேறு வேறு போல இருக்கிறது. அங்க கூட தர்மத்தை சொல்றான் அந்த மந்திரி. வேறு வேறுடைய கர்மம் வேறு வேறுமான உதயம் இருக்கிறது, அதனால வேற வேற மாதிரி புத்தி வருது அப்படின்னு ஒரு உதாரண திஷ்டாந்த தேத்தே हुए उसने कहा.
இப்படி அங்க நடக்கிறது. என்ன உதாரணம் சொல்றாரு அவர் அப்பவே ஒரு உதாரணம் சொல்றாரு. அந்த மந்திரி அந்த கதை சொல்றாரு. லோபியோங்களினுடைய கதை அது. ஒரு நகரத்தில் एक नगर में गिरी एवं गौभूत नामक दो ब्राह्मण भ्राता थे. ஒரு நகரத்துல கிரி மற்றும் கௌபூதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிராமண சகோதரர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் दान की इच्छा से राजा सूर्य मेघ की रानी मदीक्रिया ने भोजन में स्वर्ण मिलाकर दोनों भ्राताओं को दिया. कपड़ी भ्राता गिर ने भोजन की स्वर्ण देकर लोभवश अपनी भ्राता गोबूदी की छल से वध कर उसकी स्वर्ण भी ले लिया. लोभ के कारण प्रीति अवश्य ही भंग हो जाती है. एक अन्य उदाहरण भी देता हूँ. ஸோ என்ன சொல்றாங்க, 2 பிராமணர்கள் சகோதரர்கள் இருந்தாங்க. ஒரு நாள்ல அந்த நாட்டு ராஜா உடைய ராணி என்ன பண்றாங்க, 2 பேருக்கும் ஸோ உணவு கொடுக்கும் போது அதுல கொஞ்சம் சரி தானம் கொடுக்கணும்னு நினைச்சு அதுல கொஞ்சம் ஒரு தங்கத்தை சேர்த்து கொடுக்குறாங்க. உடனே இந்த கபடி கிரீன் நான் பண்றேன் அண்ணன் அந்த சாப்பாட்டு பார்க்கும்போது அதுல தங்கம் இருக்கிறது. இதை பார்த்த உடனே ஆஹா நம்மளுக்கும் தங்கம் இருக்குன்னா தம்பிக்கும் தங்கம் இருக்குன்னு நினைச்சு அவன் என்ன பண்றான், ஏமாற்றி தம்பியை கொன்று விடுகிறான். அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு அப்புறம் அங்குள்ள தங்கத்தை அபகரித்து கொண்டான். அதனால லோபம் காரணமாக சகோதரர்களாக இருந்தாலும் அந்த சகோதர பாசம் விடுபடுவதற்காக உதாரணம் இது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 உதாரணம் சொல்றாரு. இதை நாளைக்கு பார்க்கலாம். போதி சமாதி பரிணாம சுத்தி स्वात्मोपलब्धि शिव सौख्य सिद्धि चिंतामणिं चिंतित वस्तुदान स्वामन्त्यमानस्य ममास्तु देवी स्वांग जनवाणी நல்லா இருந்துச்சு. நம்மளுடைய ராமாயணம் எப்படி போகுது? சூப்பரா போகுது. ராவணன் இவ்வளவு எல்லாம் சொல்லி எல்லாம் புரியவே இல்லை பாருன்றதுதான் தோணுது. எப்படி தீவிரமா கர்மம் உள்ளே இருக்கு பாரு, பாவம். அதான் கர்மம் கண்ணை மறைத்து விடும். புத்தி பாவமா இருக்கதான். கர்ம அனுசார புத்தி. அவன் நரகம் போகணும், அதுக்கப்புறம் சண்டையில மரணம் அடையணும். அதுக்கான மாதிரி புத்தி வருது. எவ்வளவு தர்மாத்மா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ராவணன் பத்தி சொல்றப்ப எவ்வளவு தர்மாத்மா எவ்வளவு நியாயம் எல்லாம் தெரிஞ்சு கூட அந்த நேரத்துல அது தெரியவே இல்லை பாருங்க. அப்படி மறைச்சிருதுன்னா அப்ப கர்மம் எப்படி இதுவா இருக்கு. இப்ப பாவமா இருக்கு அந்த ஜீவன் தான். அதாவது சொல்லுவாங்கல்ல, பாபத்தை பார்த்து பாபியை பார்த்து இது பண்ணக்கூடாது, பாப்பத்தை அதை பார்த்துன்னா அந்த மாதிரி பாவங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் தோணுது இல்லையா. இந்த மாதிரி கர்மம் எப்படி வேணா யார வேணா எங்க வேணா கொண்டு கீழே தள்ளிடுவான்றப்ப அந்த மாதிரி காரியத்தை என்னைக்கும் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம யோசிக்கணும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். சரிங்க. என் பண்ணிட்டுமா? समय दर्शन मला जय जिनेन्द्र. वंदना जी. जय जिनेन्द्र.